ஆர்டிகல் 368 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதை பத்தி பேசுது அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஒரு கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லுது. ஸோ எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் தவிர்த்து வேற எந்த ஒரு ஆக்டுக்குமே அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படிதான் ப்ரொவிஷன் இல்லை ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை ஒரு மாற்றம் செய்யணும், இல்லை வந்து நீக்கணும், இல்லை புதுசா சேர்க்கணும் அப்படின்னா இப்படிதான் செய்யணும்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா பார்லிமெண்டால தான் கொண்டு வர முடியும். ஒரு பில்ல 2 ஹவுஸ்ல ஏதோ ஒரு ஹவுஸ்ல வந்து முதல்ல பாஸ் பண்ணலாம். அந்த பில்ல 2/3 ஆஃப் மெம்பர்ஸ், அந்த ஹவுஸ்ல இருக்கக்கூடிய 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கணும். அதுல ஓட்டு போடும்போது ஒட்டுமொத்த மெம்பர்ஷிப்ல பாதிக்கு மேல எவ்வளவு இருக்குமோ அத்தனை மெம்பர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுடைய அசென்ட் பண்ணியிருக்கணும். இந்த 3மே நடந்திருந்தா மட்டும்தான் இது வந்து அமெண்ட்மெண்ட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. இது ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட் ஒன்று, ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலியமா அமெண்ட்மெண்ட் இன்னொன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒருவேளை ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ஒரு அமெண்ட்மெண்ட்டை கான்ஸ்டியூஷன்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் நினைக்குது அப்படின்னா ஸ்டேட்டோடைய ராட்டிபிகேஷன் அப்படிங்கிறது முக்கியம். ஸ்டேட் ராட்டிபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா பார்லிமெண்ட்ல இந்த பில்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட்டோடைய அசென்ட்டுக்கு முன்னாடி எல்லா ஸ்டேட்டுக்குமே அனுப்பி அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணணும். அப்படி அக்செப்ட் பண்ணும்போது ஒட்டுமொத்த ஸ்டேட் எத்தனை இருக்கோ அதுல பாதிக்கு மேல எல்லா ஸ்டேட்டும் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா மட்டும்தான் இதை வந்து ராட்டிபிகேஷன் பண்ணப்பட்டதா அர்த்தம். அப்படி பண்ணா மட்டும்தான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்லயே நம்மளால வந்து அமெண்ட்மெண்ட் செய்ய முடியும். இது ஒண்ணு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கு. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வந்து ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ் மூலியமா இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சில விஷயத்தை டிசைட் பண்றாங்க. அப்புறம் ஒவ்வொரு கேஸ் மூலியமா இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைட் பண்றாங்க. அந்த விஷயத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அந்த ப்ராசஸையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆர்டிகல் 368 மூலியமா அமெண்ட்மெண்ட் பண்றது கான்ஸ்டியூஷனை. அப்புறம் இன்னொன்னு ஆர்டிகல் 13 மூலியமா எந்த ஒரு லாவா இருந்தாலும் அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுச்சு அப்படின்னா அது இன்வாலிட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா கான்ஸ்டியூஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்வாலிட் பண்ற மாதிரி ஒரு லாவா கொண்டு வந்திருந்தாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணுது அப்படின்னாலும் அதை வந்து நம்ம கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூவோ இல்லை வந்து பார்லிமெண்ட்டுக்கு எக்ஸார்பிட்டன்ட் பவர் டு அமெண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்த ரெண்டுத்தையுமே வந்து மினர்வா மில்ஸ் கேஸ் மூலியமா இன்வாலிட் பண்ணி வச்சிடுறாங்க. அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் முடிஞ்சு.